என்னை பொறுத்தவரையில் இப்போது நடந்து வரும் 4 ஆண்டுகளில் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சமீப காலமாக இந்த நாட்டில் நான் சொன்ன இந்த பாலியல் வல்லூர் பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. இதை குறித்து கூட நான் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது தமிழ்நாடு அரசு காவல்துறை போதிய விழிப்புணர்வுகளை வழங்குவதாகவும் அதனால் நிறைய இளம்பெண்கள் பாதிக்கப்படுகிற உடனுக்குடன் புகார் தருவதாகவும் அதனால் இந்த சம்பவங்கள் தற்போது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருப்பதாக என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கு பாலியல் வல்லூறுகளும் கொலைகளும் போதை கொலைகளும் கஞ்சா கொலைகளும் ஹெராயின் கொலைகளும் மனிதன் சுயநினைவை இழந்து எல்லா குற்றங்களுக்கும் தாய்மடியாக இருப்பது இந்த போதை தான். ஆக இந்த போதையினால் ஏற்படுகின்ற இந்த கொலைகளோ கற்பழிப்புகளையோ ஒரு காலத்திலும் நாம் நியாயப்படுத்த முடியாது. இது கண்டிப்பாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதை திரும்ப திரும்ப செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சட்டத்தின் ஊடாக அவர்கள் தூக்கு தண்டனை ஆயுள் முழுவதும் சிறை தண்டனை என்கிற அளவுக்கு நாளை நடைபெற இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரும்ப திரும்ப கஞ்சா விற்கிறவன், திரும்ப திரும்ப ஹெராயின் வழக்கில் கைதாகிறவன், திரும்ப திரும்ப இது போன்று சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள் எப்படி பாலியல் சம்பவங்களிலே திரும்ப திரும்ப ஈடுபடுறவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறை, 14 வருஷம் கிடையாது, சாவர வரைக்கும் சிறை. அதே மாதிரி ஒரு பெண்ணை பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி திரும்பவும் இன்னொரு பெண்ணை பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு அவன் உள்ளாகி அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற சட்டம் இருக்குது. மிக கடுமையான சட்டம், இந்தியாவிலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழக சட்டப்பேரவை என்னுடைய ஆலோசனை என்னுடைய கவன ஈர்ப்பு என்னுடைய சட்ட திருத்தத்தின் ஊடாக அதை நடைமுறைப்படுத்திருக்கிறது. வருகின்ற கூட்டத்தொடரில் இந்த கஞ்சா அபின் ஹெராயின் போன்ற திரும்ப திரும்ப தவறு செய்கிறவர்களுக்கும் இதே போன்ற கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறேன்.